வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உங்க வாழ்க்கைய வேற கட்டத்துக்கே கூட்டிட்டு போகும். அதனால இந்த கதையை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். Welcome to Curious Seconds channel. ஒரு கிராமத்துல 2 ஜென் துறவிகள் இருந்தாங்க. ஒருத்தர் குரு, இன்னொருத்தர் அவருடைய சீடர். ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஒரு பயணத்துக்காக ஒரு காட்டு வழியே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப அதிகமாவே பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க கையில எந்த சாப்பாடுமே இல்லை. அதனால பக்கத்துல ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ட்டு தேடும்போது அந்த காட்டுக்குள்ளால சின்னதா ஒரு குடிசை வீடு இருக்கு. உடனே அந்த குரு துறவியும் அவருடைய சீடனும் அங்க போறாங்க. போயிட்டு அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே உள்ள இருந்து ஒரு மனிதர் வெளியில வராரு. அவர் இந்த 2 துறவிகளை வணங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே இந்த ஜென் குரு, ஐயா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். நாங்க ஒரு வேலையா வெளியூருக்கு போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த மனிதர், ஐயா வாங்க, உள்ள வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவங்க வீட்டுல இருக்கிற சாப்பாட்டை இந்த குருவுக்கும் சீடனுக்கும் பரிமாறாரு. அவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜென் குரு, இந்த மனிதர்கிட்ட உங்க வாழ்வாதாரம் என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மனிதர், என்கிட்ட ஒரு பசு மாடு இருக்கு, அது நல்லா பால் கொடுக்குது. அந்த பாலை பக்கத்துல இருக்கிற கிராமத்துல வித்து அதுல வர்ற வருமானத்துல தான் வாழ்க்கையை நடத்துறேன். எனக்கு வாழ்வாதாரம் அந்த பசு தான் அப்படின்றது சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு அந்த ஜென் குரு சொல்றாரு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த குரு துறவியும் அவருடைய சீடனும் குடிசையை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்க ரொம்ப பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்கு. அந்த நிலம் பார்க்கறதுக்கு நல்ல வளமா தான் தெரியுது. அந்த நிலத்தோட மண் விவசாயத்துக்கு உகந்ததா தெரியுது. உடனே அந்த ஜென் குரு அந்த மனிதர்கிட்ட, ஐயா, நீங்க ஏன் எதுவுமே விவசாயம் பண்ணாம இருக்கீங்க? இந்த மண்ணு நல்ல வளமான மண்ணா இருக்குல்ல, இதுல ஏதாவது விவசாயம் பண்ணலாமே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மனிதர், இல்லைங்க ஐயா, எனக்கு தேவையான வருமானம் அந்த பசும் பாலை விற்கிறதுல இருந்து கிடைக்குது. அதனால வாழ்க்கை எந்த சிரமமும் இல்லாம போயிட்டு இருக்கு. நான் எதுக்கு தேவையில்லாம இந்த வயல்ல இறங்கி வேலை செஞ்சு கஷ்டப்படணும் அப்படின்னு அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு அந்த மனிதர். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே பொழுது சாஞ்சிடுது. உடனே அந்த குரு துறவி சொல்றாரு, ஐயா, இப்ப ரொம்ப இருட்டிக்கிட்டு வருது. இந்த நேரத்துல நாங்க காட்டு வழியா போக முடியாது. அதனால ஒரு இரவு மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கவா அப்படின்னு கேக்குறாரு. ஸோ அந்த மனிதரும், சரிங்க ஐயா, கண்டிப்பா நீங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜென் குரு, அவருடைய சீடர் 2 பேரும் வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு நள்ளிரவு நேரத்துல அந்த குரு துறவி எழுந்து அந்த சீடனையும் எழுப்புறாரு. எழுப்பி, இங்க பாருப்பா, இப்போ நாம 2 பேருமே இந்த இடத்த விட்டு உடனே புறப்படணும் அப்படிங்கிறது சொல்றாரு அந்த குரு துறவி. இந்த சீடனுக்கு ஒன்னும் புரியல. இந்த நேரத்துல எதுக்கு குரு கிளம்ப சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் அந்த குரு துறவி, அது மட்டும் இல்லாம நாம கிளம்பும்போது அங்க ஒரு பசுமாடு இருக்குதுன்னு அந்த மனிதர் சொன்னாரு இல்லையா, அந்த பசுமாட்டையும் நம்மளோட கூட்டிட்டு போக போறோம் அப்படின்றது சொல்றாரு. அதை கேட்ட அந்த சீடனுக்கு இந்த குரு துறவி சொல்ற விஷயத்துல சுத்தமா உடன்பாடு கிடையாது. என்ன சாப்பாடு எல்லாம் கொடுத்து தங்கிறதுக்கு இடமெல்லாம் கொடுத்து உதவி பண்ணினாரு அந்த மனிதர். இப்போ அவரோட மாட்டு நம்ம கூட்டிக்கிட்டு போயிட்டா அது அவருக்கு துரோகம் செய்யறது மாதிரி ஆயிடுமே. அது மட்டும் இல்லாம அந்த மனிதரோட வாழ்வாதாரமே அந்த பசு கொடுக்கிற பால் தான். அப்படி இருக்கும்போது அந்த பசு மாட்டை நாம அழைச்சிட்டு போயிட்டோம்னா அது எப்படி சரியாகும் அப்படின்னு சீடர் குரு துறவி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அந்த குரு துறவி எந்த பதிலும் சொல்லாம, சீடன் கிட்ட நான் சொல்றதை மட்டும் செய், எல்லாம் நல்லாதான் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டு அந்த பசுவையும் கூட்டிக்கிட்டு அந்த காட்டு வழிய கிளம்பி போறாங்க. ஆனால் அந்த சீடனுக்கு இது மனசுல ஒரு பெரிய உறுத்தலாவே இருந்துகிட்டு இருக்கு. நாம எது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்படியே சில வருடங்கள் கடந்து போகுது. அதுக்கு பிறகு அந்த வழியில அந்த ஜென் குருவோ இல்ல சீடரோ பயணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அந்த சீடன் அந்த காட்டு வழியே போக நேரிடுது. அப்ப அந்த சீடர் அந்த மனிதரை சந்திச்சுட்டு வரலாமே அப்படின்னு அங்க போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு நிலம் இருந்துச்சு இல்லையா,
எந்த விவசாயமும் பண்ணாம ஒரு தரிசு நிலமா வச்சிருந்தாரு அந்த மனிதர். ஆனா இப்போ அந்த நிலத்துல நிறைய மரங்கள் இருந்தது. நிறைய பழ மரங்கள் இருந்துச்சு. ஆரஞ்சு, மாம்பழம், ஆப்பிள் அப்படிங்கிட்டு பல பழ மரங்களை அந்த மனிதர் அங்க வச்சிருக்காரு. அந்த சீடன் ஆச்சரியத்துல அந்த தோட்டத்தை அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தாரு. அப்படியே போய் அந்த மனிதரை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அந்த குடிசை இருந்த அந்த பக்கமா போறாரு. அவருக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுக்கிற மாதிரி அங்க குடிசை இல்ல. ஆனா அதற்கு பதிலாக ஒரு பெரிய மாளிகை வீடு இருந்தது. அப்போ அந்த மனிதர் வெளியே இந்த சீடரை பார்த்து வணங்குறாரு. அந்த மனிதர் விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்திருந்தாரு. ஒரு பெரிய செல்வந்தர் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருந்தாரு அந்த மனிதர். இப்போ அந்த மனிதர் இவர்கிட்ட பேச்சு கொடுக்கிறாரு. ஐயா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்றது சொல்றாரு அந்த மனிதர். அதுக்கு அந்த சீடர், நானும் எனது குருவும் உங்க வீட்டுல சாப்பிட்டோம். ஒரு இரவு தங்கினும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மனிதர், ஓ ஆமா, இப்போதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்றாரு. நல்லா இருக்கீங்களா, உங்க குரு நல்லா இருக்காரா அப்படின்னு அந்த மனிதர் கேட்கிறாரு. அப்புறம் ஏன் அன்னைக்கு இரவு சொல்லாம கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு அந்த மனிதர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த சீடர், அது இருக்கட்டும், நீங்க எப்படி இப்படி ஒரு பெரிய பழத்தோட்டத்தை உருவாக்குனீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு, ஐயா, நீங்க 2 பேரும் தங்கிட்டு போனீங்க இல்லையா, நீங்க போனதுக்கு அப்புறம் என்னுடைய பசுமாடும் காணாம போயிடுச்சு. எங்க போச்சுன்னே தெரியல. நானும் பல இடங்கள்ல தேடி பார்த்தேன். எங்க தேடியும் அந்த பசுமாட்டை கண்டுபிடிக்க முடியல. பிறகு என்ன செய்யறதுன்னே தெரியல. வேற வழி இல்லாம பக்கத்துல இருக்கிற அந்த காட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சேன். அந்த மரங்களை வித்து அதுல வந்த காசை எடுத்து ஒரு சில பழ விதைகள் வாங்கிட்டு வந்தேன். அந்த விதைகளை நிலத்துல அங்கங்க நட்டு வச்சேன். அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதுல இருந்து பழங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த பழங்கள் மறுபடியும் கொண்டு போய் வித்து அதை காசாக்கி அது மூலமா இன்னும் பல வகையான பழமரங்கள், செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சேன். நான் இப்ப இந்த ஊர்லயே ஒரு பெரிய பழ வியாபாரியா மாறிட்டேன். மற்ற ஊர்கள்ல இருந்து கூட பழம் வாங்குறாங்க. இது மூலமா எனக்கு வருமானம், லாபம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அந்த மனிதர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த மனிதர் மேலும் ஒருவேளை அந்த பசு அன்னைக்கு தொலைஞ்சு போகாம இருந்திருந்தா நான் இவ்வளோ ஒரு பெரிய ஆளாக உருவாகி இருக்கவே முடியாது அப்படின்றது சொல்றாரு. அந்த சீடருக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சது. குரு துறவி ஒரு காரணமா தான் அந்த பசு அன்னைக்கு அழைச்சிட்டு போக சொன்னாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மனிதரை வாழ்த்து விட்டு அங்கிருந்து கிளம்பினாரு அந்த சீடன். இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இது போலதாங்க. நம்ம நம்ம வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல நாம ஒரு கம்ஃபர்ட் நிலைக்கு வந்துட்டா அங்கேயே அப்படியே தங்கிடுறோம். நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்முடைய உண்மையான திறன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே போயிடுது. நம்முடைய உண்மையான ஆற்றலை நம்ம தேட மறந்துடுறோம். என்னைக்கு நாம் அந்த கம்ஃபர்ட் ஜோன், அப்புறம் நம்முடைய சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து தொலைக்கிறோமோ அப்போதுதான் நாம் அந்த உண்மையான ஆற்றலை உணர ஆரம்பிப்போம். அப்பதான் நாம தேட ஆரம்பிப்போம். அந்த தேடல் மூலமா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வலிமையை உணர்வீங்க. அது மூலமா நீங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும். அது எல்லாமே நடக்கணும்னா முதல்ல நீங்க கம்ஃபர்ட் ஜோன் இருந்து வெளியில வாங்க. வெளியில வாய்ப்புகளை ஆராய்ஞ்சு தேடி பாருங்க. சாதனைகள் பல புரிந்து உங்களுக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உங்களால் உருவாக்க முடியும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில உண்மையான உங்கள் திறனை வெளிப்படுத்தும் முயற்சிக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.